அரசு பேருந்து கட்டணம் உயரப்போகுதுன்னு பயந்த மக்களுக்கு இப்ப வந்திருக்க ஒரு குட் நியூஸ். உண்மையிலேயே கட்டணம் உயரப்போகுதா? போக்குவரத்து துறை என்ன சொன்னது தெரியுமா? தமிழகத்தில் அரசு பேருந்து கட்டணம் விரைவில் உயரப்போகிறது என்ற தகவல் கடந்த சில நாட்களாகவும் சமூக வலைதளங்களிலும் பொதுமக்கள் மத்தியிலும் வெகுவாக பரவி வந்தது. தினமும் அரசு பேருந்துகளை நம்பி பயணம் செய்யும் லட்சக்கணக்கான மக்களிடையே இந்த தகவல் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் தற்போது இந்த விவகாரத்துக்கு போக்குவரத்து துறை அதிகாரப்பூர்வ விளக்கம் அளித்துள்ளது. அதன்படி தமிழகத்தில் அரசு பேருந்து கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பாக எந்தவித கொள்கை முடிவும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்று தெளிவாக தெரிவித்துள்ளது. மேலும் பேருந்து கட்டணம் உயர்வு குறித்து பரவி வரும் தகவல் வெறும் வதந்தி மட்டும் என்றும் பொதுமக்கள் சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்களை நம்பாமல் அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டும் நம்ப வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. அதோடு எதிர்காலத்தில் பேருந்து கட்டணத்தில் ஏதேனும் மாற்றம் செய்ய அரசு முடிவு எடுத்தால் அது பொதுமக்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று போக்குவரத்து துறை விளக்கம் அளித்துள்ளது. இதன் மூலம் அரசு பேருந்து கட்டணம் உயரப்போகிறது என்ற தகவல் குழப்பத்தில் இருந்த பொதுமக்களுக்கு தற்போது நிம்மதி கிடைத்துள்ளது. குறிப்பாக மாணவர்கள், தொழிலாளர்கள், தினசரி பயணிகள் உள்ளிட்ட பல தரப்பினரும் இந்த விளக்கத்தை வரவேற்று வருகின்றது. எனவே தற்போது அரசு பேருந்து கட்டணம் உயரப்போகிறது என்ற தகவலில் எந்த ஒரு உண்மையும் இல்லை என்பது தெளிவாக தெரிந்துள்ளது. அரசு பேருந்து கட்டணம் உயரக்கூடாது நீங்க நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.